வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகாரில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 68.52% வாக்குகள் பதிவானதாக தகவல். சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்பு. பீகாரில் மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். டைம்ஸ் நவ், மேட்சஸ், பீப்பிள் இன்சைட் உள்ளிட்ட நிறுவனங்கள் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். பீகார் மாநில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு. 100க்கும் குறைவான இடங்களே கிடைக்கும் என அனைத்து கருத்து கணிப்பிலும் தகவல். பீகாரை மாற்றி காட்டுவோம் என தேர்தலின் களமிறங்கிய பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு 0 கிடைக்கும் என கருத்து கணிப்பில் தகவல். 1 முதல் 2 இடம் வரை கிடைக்கலாம் என ஒரு சில நிறுவனங்கள் கணிப்பு. டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு 13 பேர் உயிரிழந்த விவகாரம் வழக்கு விசாரணையை என்ஐஏவிடம் ஒப்படைத்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய அனைவரையும் வேட்டையாட வேண்டும். டெல்லியில் உள்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அதிரடி உத்தரவு. டெல்லி செங்கோட்டை அருகே அரங்கேறிய கார் குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலி. டெல்லியில் விடிய விடிய காவல்துறையினர் தீவிர சோதனை. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை தடுப்பதே நம் முன்பு உள்ள ஆகப்பெரும் கடமை. மக்களாட்சியின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் ஒரு பேராபத்து என முதல்வர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. எஸ்ஐஆர் குறித்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். காங்கிரஸ் ஆட்சியின் போது எஸ்ஐஆர் குறித்த நடவடிக்கை திமுகவினருக்கு தெரியாதா எனவும் கேள்வி. முறை 2000 the year 2000க்கு முன்னாடி 10 முறை நடந்திருக்கு. 2000ல இருந்து ஆரம்பிச்சு 2004ல 3 முறை நடந்திருக்கு. அதெல்லாம் எஸ்ஐஆர் இல்லீங்களா? அப்போ அந்த எஸ்ஐஆர்லாம் நடந்த போது காங்கிரஸோட தோழமை கட்சியா பல கட்டங்கள்ல மத்திய அரசியலையும் பங்கேற்று இருக்கக்கூடிய டிஎம்கே இப்ப ஏதோ பிஜேபி சுயமா ஏதோ கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துட்டு வந்தாங்கிற மாதிரி கொடி பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு? மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர். நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும். இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு சூழ்ச்சி, இதில் நம்ம அமுட்டுக்க கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு. அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ எனக்கு தெரியாது. பட் அவரோட வீடியோவோட சாராம்சம் இதுதான். திமுக சேர்த்து வைத்துள்ள கள்ள ஓட்டுகளை நீக்கி விடுவார்களோ என்ற பயத்தில்தான் எஸ்ஐஆரை எதிர்க்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் நடவடிக்கையை பாஜக எடுத்து வருவதாக நைனா நாகேந்திரன் பேச்சு. எல்லா ஓட்டையும் எடுத்து விடுவார்கள் இன்னைக்கு முதலமைச்சர் பேசுகிறார். இன்னைக்கு அவருடைய தொகுதியிலே 9000 ஓட்டு கள்ள ஓட்டு சேர்த்துக்கிறார். முதலமைச்சர் குளத்தூர் தொகுதியில் 9000 ஓட்டு அதிக கள்ள ஓட்டு சேர்த்துக்கிறார். அதை நீக்கிவிட்டார். இதே போல 234 தொகுதியிலும் ஒரு தொகுதிக்கு 10,000 15,000 ஆவரேஜாக கள்ள ஓட்டு சேர்க்கப்படுகிறது. அது நீக்கப்படும் பொழுது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்பது எந்தவிதமான சந்தேகம். எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் 2 வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வாக்காளர் சிறப்பு திருத்தம் தொடர்பான மனுக்களின் நகல்களை தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு வழக்கறிஞருக்கு வழங்கவும் உத்தரவு.
தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தொடரலாம். எஸ்ஐஆருக்கு தடை கோரி திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. டெல்டா காரன் என்று கூறிக்கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்டா மக்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். 4.5 ஆண்டு கால ஆட்சியில் டெல்டா மாவட்டங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மாம்பழம் சின்னம் தொடர்பாக மீண்டும் தேர்தல் ஆணையத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு முறையீடு. வரும் 17ஆம் தேதி விசாரிப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தகவல். கடல் வற்றினால் கருவாடு தின்னலாம் என கொக்கு போல காத்திருக்கிறார் டிடிவி தினகரன். கடலும் வற்றாது டிடிவியால் கருவாடும் தின்ன முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் காட்டம். உங்களுடைய டைலாக்கை மாற்றுங்க, மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடிகிறதா என்று சிந்திங்க. இப்போ கொக்குடைய நிலைமை தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கடலும் வத்தாது கருவாடும் கிடைக்காது குடல் வற்றி செத்து போன அந்த கொக்கினுடைய நிலைமையிலே தான் நீங்கள் விரக்தியின் உச்சத்திலே துயரத்தின் உச்சத்திலே நீங்கள் பேசுகின்ற அந்த இயலாமை. புதுச்சேரியில் நடைபெற்ற உலகளாவிய அமைதி தின நிகழ்ச்சியில் நடிகை நமிதா பங்கேற்பு. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அரசு உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக பேட்டி. உலகத்தில் நம்ம மாதிரி அமைதியில் நம்பிக்கை மாதிரி ஆள் கூட இருக்குது. அதே மாதிரி டெரர் பண்ணணும், எல்லாருக்கும் டார்ச்சர் பண்ணணும், எல்லாருக்கும் கொஞ்சம் வலி கொடுக்கணும், அந்த மாதிரி ஆள் கூட இருக்குது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் வி ஹேவ் டு பி போல்ட். இப்போ நம்ம கவர்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதுக்காக இப்போ போல்டு ஸ்டெப்ஸ் தான் எல்லாமே இருக்க போகிறேன். ஸோ அது ஆல் த ஃபேமிலி ஹூ லாஸ் தேர் மெம்பர்ஸ், மை காண்டோலன்சஸ் அவர் எல்லாருக்கும். அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் புதிய வழிமுறைகளை வகுக்க கூடுதல் கால அவகாசம். வரும் 20ஆம் தேதி வரைவு வழிகாட்டு வழிமுறைகளை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் கலாச்சாரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதாக புகார். திண்டிவனத்தில் வரும் 14ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மாணவ மாணவியர் மற்றும் வேலைக்கு செல்லும் ஆண்கள் பெண்களுக்கான ஹாஸ்டல்கள் ஒன்றும் வணிக கட்டிடங்கள் அல்ல. ஹாஸ்டல்களுக்கு சொத்து வரி செலுத்த கூறி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டிற்கான அரசு பொது விடுமுறை நாட்களை வெளியிட்டது தமிழக அரசு. பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ் உட்பட 24 நாட்கள் விடுமுறை நாட்களாக அறிவிப்பு. தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை வேலை நிறுத்தம் தொடரும். போக்குவரத்து ஆணையருடனான பேச்சுவார்த்தைக்கு பின் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் கீழ் அருங்குணம் ஊராட்சி மன்ற தலைவர் சுபாஷ் படுகொலை வழக்கு. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர் உட்பட 10 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிபதி சரஸ்வதி தீர்ப்பு. டிஆர்பி தேர்வு விண்ணப்பங்களில் திருத்தம் செய்ய நாளை வரை அவகாசம் நீட்டிப்பு. ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. பழனி முருகன் கோவிலில் நாளை முதல் 2 நாட்கள் ரோப் கார் சேவை ரத்து. பராமரிப்பு பணி காரணமாக 2 நாட்கள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு.
நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் வரும் 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வீரர், வீராங்கனைகளின் புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டது சர்வதேச டென்னிஸ் சங்கம். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்கராஸ் 2வது இடத்தில் இருந்து முதலிடத்திற்கு மீண்டும் முன்னேற்றம். பிரபல திரைப்பட கலை இயக்குனர் தோட்டா தரணிக்கு பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான சவாலியர் விருது அறிவிப்பு. சென்னையில் நாளை பிரான்ஸ் கலாச்சார மையத்தில் விருதை பெறுகிறார். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணை நிறைவு. சுமார் 10 மணி நேரம் நடத்திய விசாரணையில் பல்வேறு கேள்விகளை கேட்டதாக தகவல். பெங்களூரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது சகோதரர் சத்யநாராயண ராவை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் நடிகர் ரஜினிகாந்த். மருத்துவமனை முன்பு தன்னை காண குவிந்த ரசிகர்களை பார்த்து கை அசைத்தவாறு வாழ்த்து.